அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய பயணங்கள், நிறைய இடமாற்றங்கள் நிறைய உண்டு. அப்போ தாராளமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் அல்லது யாரையாவது சந்திக்கணும், ஒரு 2 நாள் டூர் போயிட்டு வரணும், ஒரு 2 நாள் அவுட்டிங் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிடலாம். தசாபுக்தி படியும் 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உறுதியாக அடிக்கடி நீங்கள் அவுட்டிங் போயிட்டு வரலாம். சரிங்களா? அதனை அடுத்ததாக நீண்ட நாளாக ஒரு பொருளை விற்கணும் அல்லது ஒரு சொத்தை விற்கணும் அல்லது ஒரு வீட்டை விற்கணும்னு இந்த விற்பது கைமாத்துறது சம்மந்தமாக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் கோச்சாரம் கை கொடுக்குதுங்க. அப்போ எல்லா கடகராசிக்காரங்களும் விற்றுருவீங்களா விற்கணும்னு நினைக்கிறது அப்படின்னா முடியாது. தசாபுக்தி அனுமதிக்கு தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது? 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி இப்போ உங்களுக்கு ஆடி மாதம் போகுதான்னு பாருங்கள். போயிருச்சு அப்படின்னு சொன்னால் உறுதியாக விற்கிறத விற்றுருவீங்க. அந்த முயற்சி வெற்றி அடைச்சிடும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எந்த அமைப்புகளில் சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமையப் போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இப்போது இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்போவுமே நம்ம ஜாதக தசாபுக்திகள் சொல்கிறது தான் முழுமையான பலன்கள். அதுதான் 100க்கு 100%. இந்த கோச்சார பலன்கள் அப்போ என்ன பண்ணும், எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தசாபுக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும். இதனுடைய பலமே மொத்தத்தில் 10% தான். சரிங்களா? இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசாபுக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும், செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன். அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக 100% எடுத்துக்கிடலாம். சரிங்களா? இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்களில் ஏற்றங்களை தரும், என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உங்களுடைய தசாபுக்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம். வாருங்கள். கடகம், கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் ஒரு பெரிய சிறப்பான மாதம்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இல்லை. முதல்ல அதை சொல்லிடுறேன். கோச்சாரம் தான் இது. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அந்த 10% தான். அதில் நீங்கள் பயப்படக்கூடாது. சரிங்களா? அந்த விதத்தின் அடிப்படையில் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றத்திற்கான மாதம் இல்லை. அதனால் கொஞ்சம் நம்ம எதிலுமே நிதானமாக இருக்கணும், எதிலும் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை போய் பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இது ரெண்டையும் கோச்சாரம் பெரிய அளவில் தடை செய்யாது. தாமதப்படுத்தலாம், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். அது சார்ந்த விஷயங்களில் தடை செய்யாது. அதனால் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் இயல்பாக முயற்சிங்க. உங்கள் ஜாதகப்படி 2, 5, 7, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் திருமண அமைப்புகளும் புத்திரபாக்கியமும் இயல்பாக கிடைக்கிற ஓட்டத்தில் கிடச்சிரும். அதில் கோச்சாரம் சரியில்லைங்கிறதுனால சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், அவ்வளோதான், அலைச்சல் இருக்கலாம். ஆனால் பலனை தடை செய்ய முடியாது. சரிங்களா? அந்த விதத்தில் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பிற விஷயங்கள்னு வருகின்ற பொழுது ஒன்றொன்றா எடுத்துக்கிடுவோம். இந்த மாதம் கொஞ்சம் அதிக எதில் நன்மை உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, ஃபாரின் போகணும் இல்லை வெளியூர் போய் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி வெளியிட முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் கோச்சாரம் சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதம் இது கோச்சாரம் சொல்லுதுங்க. இது எப்போ செயலாகும்? எல்லா கடகராசிக்காரங்களும் அப்போ வெளியூர் போயிடுவாங்களா? முயற்சி தசாபுக்தி நடக்கணும். யாருக்கு 12ஆம் இடம், யாருக்கு 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் இப்போ நடக்குது அட் ப்ரெசண்ட் இந்த ஆடி மாதம், அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றி உண்டு. அப்போ அவங்க வெளியூர் உறுதியாக போயிடுவாங்க, வெளிநாடு உறுதியாக போயிடுவாங்க, அந்த மாதிரியான அமைப்பு. ஸோ கோச்சாரம் தயாராக இருக்குது. தசாபுக்தியும் சேர்ந்துருச்சுன்னா உறுதியாக அந்த அமைப்பு கிடச்சிரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ யாருக்கெல்லாம் 3, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ போய்கிட்டு இருக்கோ அந்த கடகராசினியர்கள் வலுவாக முயற்சிங்க. அப்போ உறுதியாக கிடைக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த மாதம் நிறைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான மாதமாக அமைகின்றது. செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான மாதமாக அமைகின்றது.
அப்போ அந்த செலவை கூடுமானம் வரையிலும் சுப செலவாக மாற்றிக்கிடுங்க அப்படிங்கிறது அமைப்பு. இப்போ இதை நம்ம 2 கேட்டகரியாக பார்த்துக்கிடுவோம். 4 12ஆம் இடம் அல்லது 2 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இப்போ தசாபுக்திகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் புரியலையேங்க. பாருங்கள், 12ஆம் அதிபதியின் தசை விரயத்தை தான் கொடுக்கும். ஆனால் 4ஆம் அதிபதி புக்தி போய்கிட்டு இருக்கு. வண்டி வாங்கினேன், சொத்து வாங்கினேன், அதை பண்ணேன், இதை பண்ண, இது சுப விரயம். இப்போ 12ஆம் அதிபதியின் தசை போய்கிட்டு இருக்கு. ஆனால் 6ஆம் அதிபதி புக்தியோ 8ஆம் அதிபதி புக்தியோ போய்கிட்டு இருக்கு. உடம்பு முடியாமல் செலவு பண்ணேன், தேவையில்லாமல் கடன் கொடுத்து ஏமாந்தேன், இப்படி போகும் அனாவசிய செலவாக. சரிங்களா? ஆக இந்த மாதிரி புரிஞ்சுக்கிடணுங்க. அப்போது இந்த மாதம் செலவுகள் உண்டு, அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் விரயங்கள். யாருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஜாதக அமைப்படி 2 12ஆம் இடம் அல்லது 4 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுதுன்னா அது ஒரு பிரயோஜனமான செலவாக இருக்கும். அந்த செலவு ஆனாலும் அதன் மூலமாக ஒரு பொருள் வரவு வீட்டுக்கு வரும். ஷாப்பிங் போனால் 10 பேருக்கு துணி வாங்கினா 10 பேருக்கு துணி வந்துருச்சு, ஆனால் 10,000 ரூபா செலவாயிருச்சு அப்படிங்கிற செலவாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அதே தசாபுக்தி இந்த கடகராசி நேயர்களுக்கு 6 8 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி போகுதுன்னா வீண் செலவுகள், தேவையில்லாத செலவுகள், உங்களுக்கே பிடிக்காத செலவுகள் இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த விதத்தில் இந்த மாதம் செலவுகள் உண்டு. அது யாருக்கு நல்ல செலவு, யாருக்கு கெட்ட செலவுன்னு உங்கள் தசாபுக்தி பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய பயணங்கள், நிறைய இட மாற்றங்கள் நிறைய உண்டு. அப்போ தாராளமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் அல்லது யாரையாவது சந்திக்கணும், ஒரு 2 நாள் டூர் போயிட்டு வரணும், ஒரு 2 நாள் அவுட்டிங் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிடலாம். தசாபுக்தி படியும் 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உறுதியாக அடிக்கடி நீங்கள் அவுட்டிங் போயிட்டு வரலாம். சரிங்களா? அதனை அடுத்ததாக நீண்ட நாளாக ஒரு பொருளை விற்கணும் அல்லது ஒரு சொத்தை விற்கணும் அல்லது ஒரு வீட்டை விற்கணும்னு இந்த விற்பது கைமாத்துறது சம்மந்தமாக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் கோச்சாரம் கை கொடுக்குதுங்க. அப்போ எல்லா கடகராசிக்காரங்களும் விற்றுருவீங்களா விற்கணும்னு நினைக்கிறது அப்படின்னா முடியாது. தசாபுக்தி அனுமதிக்கு தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது? 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி இப்போ உங்களுக்கு ஆடி மாதம் போகுதான்னு பாருங்கள். போயிருச்சு அப்படின்னு சொன்னால் உறுதியாக விற்கிறத விற்றுருவீங்க. அந்த முயற்சி வெற்றி அடைச்சிடும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எந்த அமைப்புகளில் சிறப்பை தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு நீண்ட நாளாக யாரோ ஒருவர்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அண்ணன் இந்த ஹெல்ப் கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணே, அண்ணன் அந்த ஹெல்ப் கொஞ்சம் பண்ணி கொடுங்கண்ணே. அந்த எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உதவி அது நீங்கள் வருஷக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கலாம், மாதக்கணக்காக கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போது அந்த உதவி கிடைக்கும்னு உங்கள் கோச்சாரம் சொல்லுதுங்க. அது எல்லா கடகராசி நேயர்களும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருமான்னா இல்லை. அப்போ யாருக்குங்க கிடைக்கும்? யாருக்கு 3ஆம் இடம், யாருக்கு 11ஆம் இடம், யாருக்கு 9ஆம் இடம் சார்ந்த தசாபுக்தி இப்போ நடக்குது ஆடி மாதத்தில், கோச்சாரம் தயாராக இருக்குது, தசாபுக்தி அனுமதிக்கும் பட்சத்தில் வெற்றி. அப்போ அந்த எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அது என்ன உதவியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு பண சப்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆள் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு சப்போர்ட். அந்த உதவி உறுதியாக கிடைச்சிரும் அப்படிங்கிறத ஜாதகம் உறுதி பண்ணிடும். கோச்சாரமும் கூட சேர்ந்துருச்சுன்னா வெற்றி தான். அப்போ அந்த உதவிகள் கிடைக்கும். ஆக இதெல்லாம் நல்ல ஆஸ்பெக்ட்ஸ். சில இடங்கள் கவனமாக இருக்கணுங்கிறது இருக்குங்க இந்த மாதம். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். கோச்சார் ரீதியாக அட்டமத்து சனி வேற போய்கிட்டு இருக்கு. அப்போது கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிடணும். அதுலேயும் குறிப்பாக யாருக்காவது 6 8 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியே நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனை பிரிவினைக்கு வழிவகுக்கிறது வாய்ப்பு அதிகம். அந்த பிரச்சனை பெரிதாகிறதுக்கு வலுவடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 7ஆம் இடம் தோஷம் ஆகி சனியோ ராகுக்கு எதுக்குள்ளே அங்கே அமர்ந்து அது சார்ந்த தசாபுக்தியை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த முடியலும் வாழ்க்கை துணை ஏதாவது கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு பேசுகிறாங்க, ஏதாவது முன்பின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நம்ம பொண்டாட்டி ஆயிடுச்சு, நம்ம கணவர் ஆயிடுச்சு அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதை நம்ம பார்த்துக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் குறிப்பாக 6 8 12 சார்ந்த தசாபுக்தி போகுதுன்னா இந்த மாதம் ஜாதக ரீதியாக பேரலாக போகுதுன்னா உடல்நிலையில் மிக கவனமாக இருங்கள். தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களிலும் நிதானமாக சென்று கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பாயிண்ட். அப்போ அந்த புள்ளியில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எனது அருமை நண்பர்களே, வேறு எந்த அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால்,
பொருளாதார அமைப்புகள்லையோ அல்லது தொழில் அமைப்புகள்லையோ பெரிய வளர்ச்சி கிடையாது. எதிர்பாராத சின்ன சின்ன நட்டங்களையோ அல்லது எதிர்பாராத பொருள் விரயங்களையோ எதிர்பாராத சின்ன இழப்புகளையோ பொருள் இழப்புகளையோ ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான மாதம் இந்த மாதம் இயல்பில். அப்போ எல்லாருமே இழந்துருவாங்களன்னா எல்லா கடகராசிக்காரங்களும் கிடையாது. யாருக்கு 8ஆம் இடம், யாருக்கு 6ஆம் இடம், யாருக்கு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசை புக்திகள் போகுதோ அவங்களுக்கு தான் எதிர்பாராத பொருள் விரயம் பொருள் இழப்பு அப்படின்னு வரும். எனக்கு நடக்கலை சார், தொழிலில் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா நஷ்டமாகும். யாருக்கிட்டே கடையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 15 ரூபா கொடுத்து வந்திருப்பீங்க, அவ்வளோதான் ஆகும். தசாபுக்தி நடக்குது, 10 லட்ச ரூபாவே நஷ்டமாகும். புரியுதுங்களா? அப்போ இந்த தசாபுக்தி நடந்தால் ரொம்ப கவனமாக இருக்குன்னு கண்ணில் விளக்கண்ணியை விட்டு பார்க்கணும். விளக்கெண்ணை விட்டால் எப்படியா தெரியும் விளக்கெண்ணன்னு கேட்கக்கூடாது, சரிங்களா? பழமொழி சொல்கிறது அந்தளவுக்கு கூர்ந்து கவனிக்கணும் கழுகு பார்வையோடு, சரிங்களா? அதே போல் தசாபுக்தி நடக்கலைன்னா நீங்கள் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இந்த மாதம் கொஞ்சம் பொருளாதாரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் மன வாழ்க்கைக்கும் கொஞ்சம் தொழில் அமைப்புகளும் கொஞ்சம் எதிர்மறையான மாதமாக அமைகின்றது. தசாபுக்தியும் அவயோகமாக இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருந்துங்க. வளரலனாலும் பரவாயில்ல, நிதானிச்சு இருந்துக்குங்க, அகலக்கால் வைக்காமல் இருந்துங்க, சரிங்களா? வழிபாடுன்னு வரும்பொழுது கால பைரவ பெருமானை வழிபாடு செய்கிறது சகல அமைப்புகளிலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.